விஷச்சாராயம் அருந்தி இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு நிவாரணத் தொகை வழங்கியது போல ஜல்லிக்கட்டு போட்டியில் இறந்த வீரர்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் திமுக கூட்டணி உடைந்து போய்விடுமோ என்ற சந்தேகம் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது என கூறினார். மேலும் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிய நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த வீரர்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறினார். மாறாக ஜல்லிக்கட்டு போட்டிகளில் உயிர் நீத்த வீரர்களின் குடும்பத்திற்கு 3 லட்சம் வழங்குவது ஜல்லிக்கட்டை அவமதிக்கும் செயல் எனவும் சாடினார். விஷசாராயத்தை அருந்தி இறந்த குடும்பங்களுக்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறது. அதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா தமிழகத்தினுடைய பாரம்பரியமிக்க வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. வீர விளையாட்டிலே நம்முடைய வீரர் இறந்து போனால் அவர்களுக்கு 3 லட்சம் இந்த அரசு கொடுப்பது விளையாட்டு வீரர்களை அவமதிப்பதாக அர்த்தம். மாடுபிடி வீரர்களுக்கு களத்திலே உயிரிழந்தால் 10 லட்சம் அல்ல, அதற்கு மேலும் கொடுக்கக்கூடிய நிலையை இந்த அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.